நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கர்கள் அவர் வந்து போட்டியில் நானும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்குள்ளே வராருங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் அந்த மாதிரி, நடந்த சோகம் அந்த மாதிரிங்க. அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ ஏக்கம், அவ்வளோ பிரச்சனையெல்லாம் மேலும் மேலும் வந்திருக்குங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கார்த்தி இருக்காருல, அவர் வந்து ஒரு பக்கம் கம்பெனிக்கு போயின்னு இருக்காரு. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் எஸ்எஸ்கே வந்து கட்டினா பொண்டாட்டி வச்சு காப்பாற்ற துப்பு இல்லை. இவனுங்கெல்லாம் வந்துடுறானுங்க கம்பெனியை வேறு மேய்க்கிறதுக்கு. இவனுங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி வேறு கேட்குது. துப்பு கேட்டேன் நான் இங்கே கட்டுறதை கட்டிப்பானுங்களாம், அப்புறம் காசு கொடுத்து விலைக்கு விட்டுருவானுங்களா. டே எஸ்எஸ்கே எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், என் வாழ்க்கை நாசனமானதே நீ தான். எதான பேசணும் வச்சுக்கோ, நல்லா வாயில் அசிங்க அசிங்கமாக வந்துடும். தேவையில்லாமல் இங்கே பேசுனுங்க, ஒழுங்கு மரியாதை நீயா போயிரு, என் வாயில் எதனா வாங்கி கட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசணும். எஸ்எஸ்கே வந்து அப்படியே சைலண்ட்டாக அங்கேருந்து முனங்கொட்டினே ஒரு பக்கம் போயிடுறாரு. போயிட்டு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி, அஞ்சலி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உன்னையும் அந்த கார்த்தியை சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு, விடுப்பா சேர்த்து வைக்கலாம் இருந்துட்டு போகுது. எனக்கு தான் இப்போதைக்கு என் கையில் 1 கோடி ரூபாய் சொத்துக்கு இதுப்பா, அதுக்கு மேலே எனக்கு என்னப்பா வேணும், வாழ்க்கை இனிமேல் ஜம்முன்னு கும்முன்னு எனக்கு பிடிச்ச மாதிரி வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிம்மா நீ பொழைச்ச தெரிஞ்ச புண்ணம்மா, எப்படியோ ஒன்று பொழைச்சிக்கன்னா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைலண்ட் ஆகிறாரு. அதே சமயத்தில் மறுபக்கம் கரெக்டாக வீட்டுக்கு போகிறாருல, அந்த இடத்துல வீட்டில் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இதுக்கு மேலே அந்த வீட்டுக்குள்ளே வந்த உன்னை என்னத்தில் அடி பண்ணி தெரியாது, ஒழுங்கு முறையாக நீயா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சமயத்தில் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் அஞ்சலி திருத்துன்னு முழிக்கிறா. என்னடா இது நம்மளை இப்படி திட்டுறாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் விரட்டி அடிக்கிறாங்க, நம்ம எங்கே போவோம் என்ன பண்ணுவோம், காசு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாமா இவருக்கு எடுக்கிறாரு, இவர் இல்லைன்னா நம்மளால் பழிக்க முடியாதா, நம்மகிட்ட தான் காசு இல்லை, நம்ம தனியாக போய் ஜம்முன்னு வரலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டின்னு போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்கிடுறாங்க. கரெக்டாக அப்பார்ட்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் இடத்தோட சேர்த்து அழகாக வாங்கிடுறாங்க. தனியாக ஒரு வீடு அழகாக செம்மையாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பைரவி ஒரு நாள் வராங்க. பைரவி வந்து அஞ்சலியை போடுன்னு போட்டு அஞ்சலிக்கிட்ட டீலிங் பேசுகிறாங்க. இதோ பாரு அஞ்சலி, நீ எப்படியாவது அந்த இலக்கியாவுக்கு இதுதானே ஒன்று பண்ணுற, உனக்கு இதோ பார்த்துக்கோ கை மேலே பேமெண்ட் 50 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசுப்பேற்றி விட்டுறாங்க. உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த டீலிங்கில் இறங்குறா. மாதம் உனக்கு பாரு 3 லட்சம் வந்துடும். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, உனக்கு 1 வருஷம் டைம், அதுக்குள்ளே இலக்கியாவை எதனா ஒன்று பண்ணிடு, அதுக்கான காசும் அக்கௌண்ட்டுக்கு வந்துனே இருக்கும் மாதம், அதுக்கப்புறம் ஃபுல் பேமெண்ட்டும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே கேட்டதும் சரி ஓகே நல்லா இருக்கே இந்த ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அஞ்சலி வெளியே போனாலும் அஞ்சலியை வச்சு தான் கதையை ஓட்டணும்னு சொல்லிட்டு டேரக்டர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால இந்த மாதிரி கீழ்த்தனமாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க. ஆனால் நல்ல விஷயம் தான் அது. என்ன தான் அஞ்சலி வந்து இங்கே பிளான் போட்டாலும் எது பண்ணாலும் அஞ்சலியோட சோழி முடிக்கிறதுக்கு இங்கே 2 பேர் காத்துன்னு இருக்காங்க. நம்ம கார்த்தியும் மறுபக்கம் கௌதமும். அஞ்சலி இதுக்கு மேலே தேவையில்லாமல் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கொடுத்துக்கிற சொத்தையும் பிடிங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெறியில் இருப்பாங்க. அஞ்சலி இனிமேல் அந்த குடும்பத்தை தலையெடுக்கும், அந்த குடும்பத்துக்கு அவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே சைன் வாங்கினாங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் கார்த்தி இருக்காருல, அவர் வந்து கம்பெனிக்கு போயிட்டு கம்பெனியில் ஒரு பக்கம் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாரு, இனிமேல் என் வாழ்க்கையில் சந்தோஷம் தான், என் வாழ்க்கையிலே நான் பிடிச்ச விஷயம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் எங்கே உருப்பிட போகுது வாழ்க்கையில், தருதில் இப்படியே போயிருந்தால் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ணாதுங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு போயிடலாங்க. பாருங்கள் தருதிலே அடுத்து சுற்றின்னு இருக்குது. ஏன்னா இப்போ என்ன சொன்னால் தெரியுமா, அவன் வந்து காட்டி விட்றா வாடா, அதை ஏன் மூக்கால அல்ற டைமிங் முடி போ டக்குன்னு காட்டுறான். நீ வீடியோ போடாத கம்முன்னு ஓடிடுற அந்த பக்கம். இந்த வீடியோவை 58 வியூஸ், இந்த வீடியோவை 58 வியூஸ். இது ஒரு பொழப்பு. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சீ, நன்றி வணக்கம்.